வணக்கண்ணா, உங்கள் பேர் என்ன? என் பேர் காத்தமுத்து தகட்டூர்ண்ணா. என்னோட சொந்த ஊர் தகட்டூர். சரிங்கண்ணா. இப்போது இந்த தென்னடார் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா சிப்காடு தொழிற்சாலை வர இருக்குது. அதை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சிப்காடை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நிறைய ஊடகங்கள்லாம் பார்க்குறோம். இப்போ கடலூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமை தீர்ப்பாயம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. சரி. என்ன கேட்டிங்கன்னா, அந்த பகுதியில் 75 கிலோமீட்டருக்கு உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து நுரையீரல் புற்றுநோயும் அதிகப்படியான இந்த சுவாச கோளாறும் ஏற்பட்டு பல பேர் மரணிச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் அந்த அங்கே உள்ள தொழிற்சாலையிலிருந்து வெளியாகக்கூடிய கழிவு நீர்கள் அது வந்து தண்ணியில் கலக்கிறனால தண்ணி மாசுபட்டு இந்த வியாதிகள்லாம் உருவாகுது. ரெண்டாவது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பீகாரில் பாட்னாங்கிறத புற்றுநோய் ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியான பிள்ளைங்களாம் வராங்க. 1 வயசு பிள்ளை, 1.5 வயசு பிள்ளை, 6 மாத குழந்தை, இவங்களுக்கு வெறும் கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு வராங்க. இது ஏன் இந்த கேன்சர் வருதுன்னு அந்த பாட்னாவில் அந்த மருத்துவமனை டாக்டர்களும் டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவ குழு சேர்ந்து ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. அவங்க என்ன ஆய்வு பண்ணுறாங்கன்னா, அங்குள்ள தாய்மார்கள்ட்ட வந்து தாய்ப்பால் எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. அப்போது அந்த தாய்ப்பால் ஆய்வு பண்ணும்போது அந்த தாய்ப்பாலில் யுரோனியம் கலந்துருக்கு. அந்த யுரோனியம் கலந்த தாய்ப்பால் அந்த குழந்தைங்க குடிக்கிறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு கேன்சர் வியாதி வருது. இது எப்படி இந்த யுரோனியம் அந்த தாய்ப்பாலில் கலந்ததுன்னா, அங்கே உள்ள தொழிற்சாலைகள் வெளியேற்றக்கூடிய கழிவு நீரானது அங்கே உள்ள தண்ணீரில் கலந்து அந்த தண்ணீரில் கலக்கும்போது அதை அருந்துற அந்த தாய்மார்களுக்கு யுரோனியம் பாலில் கலந்து பால் நஞ்சா மாறிடுது. இதே போல் இப்போ பெருந்துறை சிப்காட்டில் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பஞ்சாயத்திலே வந்து ஒவ்வொரு கேணிகிட்டே வந்து இந்த தண்ணீர் வந்து குடிப்பதற்கோ குளிப்பதற்கோ இல்லை, இது மக்கள் பயன்பாட்டு அற்றதுன்னு போட்டிருக்காங்க. இதுக்கு காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெருந்துறையில் வந்து உள்ள சிப்காட்டில் வந்து கழிவுகள் வந்து ஏராளமான கழிவுகள் வந்து வெளியேற்றப்பட்டு அது தண்ணியில் கலந்து அங்கே உள்ள அதை குடிக்கிற ஆடு மாடுகளும் கண்ணுக்குட்டியே பாதியிலே இருந்துடுது. ஆடுகளும் வந்து குட்டிகள் இருந்துடுது. அங்கே உள்ள கர்ப்பிணி பெண்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கற்பு தெரிக்கிறது கிடையாது. ரெண்டாவது அங்கே மலட்டுத்தன்மை தான் அதிகமாக இருக்குது. ஆண்மை தன்மை இழந்துடுறாங்க. இந்த தண்ணியை அருந்துறதுனால கொஞ்சம் நஞ்சல பக்கவாதம், சுவாச கோளாறு, நுரையீரல் புற்றுநோய், இது மாதிரி பலவிதமான நோய்கள் வருதுனால இந்த சிப்காடு அதே சிப்காடு தான் இங்கே வருதுங்கிற போது கண்டிப்பாக இதை வந்து இங்குள்ள மக்களுக்கு, இந்த ஊர் மக்களுக்கு மட்டும் கிடையாது, இதிலேருந்து சுற்று வட்டார பகுதி ஒரு 75 கிலோமீட்டர் உள்ள வாழக்கூடிய மக்களுக்கும் இது நோயை உருவாக்கும். இங்கே உள்ள தண்ணியில் வந்து அந்த நச்சு பொருள் கலப்பதுனால அவங்க வந்து தண்ணியை வந்து தென்னட பக்கம், அதாவது இந்த தென்னடாருக்கு தென்பகுதி வந்து உடவுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து மீன்கள் வந்து இனப்பெருக்கம் செய்யும். அப்போ அது பாதிக்கப்படும். வடக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயம் இருக்குது. அந்த விவசாயம் பாதிக்கப்படும். அப்போ இவங்க வந்து கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, பூமிக்கு அடியில் 1000 அடி 2000 அடி வந்து உங்களுக்கு ஆழ்துளை கிணறு அமைச்சு அதுக்குள்ளே அந்த தண்ணியை செலுத்துவான். இதேமாரி பெருந்துறையில் செலுத்திக்கிட்டு இருக்கான். அதனால தான் அந்த பகுதி வந்து கிட்ட 60-65 கிலோமீட்டருக்கு தண்ணி மாசுபட்டு அதை அருந்தினவங்களுக்கு இப்படி ஒரு வியாதி வருது. ரெண்டாவது கடலூரில் பார்த்தீங்கன்னா, கடலூர் வந்து ஒரு குளோரின்னு வெளியிடுறாங்க. குளோரினும் அதை வந்து ஒரு தொழிற்சாலை வெளியிடுது. அதை வந்து கடலில் உள்ள மீன் சாப்பிட்டு அந்த மீனை வந்து வாங்கி சாப்பிட்ற மக்களுக்கு, அதாவது முட்டி எலும்பெல்லாம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து ஒரு 80% பேர் வந்து அந்த எலும்புகள் பாதிக்கப்பட்டு முடக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் சொல்கிறோம், இந்த பகுதிக்கு இந்த சிப்காடு தேவையில்லைன்னு. ரெண்டாவது, இந்த சிப்காடு இந்த தென்னடார் பகுதிக்கு வந்ததுன்னா, இந்த தென்னடார் பகுதியில் 1500 ஏக்கர் நிலங்கள் வந்து விவசாய பூமியாக இருக்குது. இந்த விவசாய பூமிக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, காவிரியில் தண்ணி வருதோ வரலையோ, ஆனால் வந்து தென்னடார் பகுதியில் இந்த கருவக்காட்டில் இந்த இப்போது சிப்காடு அமைக்கப்படுங்கிற இடத்துல பெய்யக்கூடிய மழையில் நீரானது இந்த பம்பு செட்டு, திரடரில் இருக்க பம்பு செட்டுக்கு சேமிக்கப்பட்டு வந்து அது பாசனம் மூலியமாக வந்து தான் இங்கே விவசாயம் பண்ணுறாங்க. அதனால அந்த விவசாயம் பாதிக்கும். அதனால இந்த சிப்காடு எங்களுக்கு வேண்டாம்னு உறுதியாக இருக்கிறோம். சரிண்ணா, இவ்வளோ பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் வேதாரண்யத்தில் வாழக்கூடிய மக்கள் எல்லாருமே என்ன நினச்சிருக்காங்கன்னா, அந்த தொழில் நிறுவனம் வந்துச்சுன்னா அதுலேருந்து வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த வகையில் ஏன் வந்து நீங்கள் அதை தடுக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஒரு தவறான பிரச்சாரம். 10,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குன்னு ஒரு பொய்யை சொல்லி தான் இங்கே சிப்காடு தொடங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. நிச்சயமாக வந்து இங்கே உள்ள மக்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, உதாரணம் ஒன்று சொல்கிறேன்னா, நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கத்துக்கு சம்புலிங்கம் முதலியார்னு ஒருவர் 620 ஏக்கர் நிலம் கொடுத்தார். அங்கே உள்ள மக்களாக ஏகப்பட்ட தன்னுடைய விளைநிலங்களை அந்த பழுப்பு நிலக்கரியை கொடுத்துருக்காங்க. இருந்தபோது அங்கே உள்ள ஒரு தமிழன் கூட அதில் வந்து வேலை கிடையாது. வேலை பார்க்குறாங்கன்னா அது ஒப்பந்த தொழிலாளரை பார்க்குறாங்க. அந்த சம்புலிங்க முதலியார் 220 ஏக்கர் கொடுத்த சம்புலிங்க முதலியார் பேரனுக்கு ஒரு வாட்ச்மேன் வேலை கூட அந்த கம்பெனியில் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது இங்கே உள்ள சிப்காட்டில் மட்டும் இங்கே உள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாங்கிறத நம்ம எப்படி நம்ப முடியும்? இது முற்றிலும் ஒரு தவறான பிரச்சாரம். இங்கே எப்படியாவது சிப்காட்டை கொண்டு வரணும், இந்த மக்களை தன்வதைப்படுத்தி இப்படி கொண்டு வரணுங்கிறதுக்காக இது பொய்யான பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதை
இதை வந்து நம்ம மக்கள் இன்னும் நம்பலைன்னா இது சம்மந்தமாக வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்து நம்ம தங்கவேல் ஆசிரியர்கள் வந்து ஐயா குழந்தைவேல் ஐயா வந்து கேட்டிருக்காங்க. இந்த தொழிற்சாலை முன் அனுபவம் உள்ளவங்களுக்கும் இது சம்மந்தமான படிப்பு கல்வி தகுதி இருந்தால் தான் வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொல்லி ஆர்டிஐயில் தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து இதை நிச்சயமாக மக்கள் நம்ப வேண்டாம். இது ஒரு பொய் பிரச்சாரம். எப்படியாவது இடத்த பிடிச்சிட்டோம்னா சன்னஜனமாக நான் இந்த இதுலேருந்து இந்த மக்களை விலையாக்கி கொண்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்துடலாங்கிறது ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மேலும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து 50 தொழில் பூங்காக்கள் இருக்குது. இந்த சிப்காட் பூங்கால் தமிழ்நாடு மூலம் 50 பூங்காக்கள் இருக்குது. இந்த 50 தொழில் பூங்காக்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 80% பேர் வடநாட்டுக்காரன் தான். இப்போ அண்மையில் கூட வந்து சென்னையில் வந்து திருவள்ளூர்னு நினைக்கிறேன், அந்த ஊரில் வந்து ஒரு தொழிற்சாலை சிலிண்டர் வெடிச்சதில் 17 பெண்கள் இறந்தாங்க. அந்த அமோனியா வாயு கசிஞ்சு 17 பெண்கள் இறந்தாங்க. அந்த 17 பெண்களும் வடநாட்டுக்காரவங்க தான். அப்போ அங்கே ஒரு தமிழன் கூட இல்லை. இப்படி இருக்கும்போது இங்கே வரக்கூடியவங்களும் அவங்க தான் வர போகிறாங்க. இப்போ இங்கே உள்ள தமிழ் மக்கள் எப்படி வேலை கொடுப்பாங்க, நம்ம எதை வச்சு நம்ம நம்புறது? அதனால் இது முற்றிலும் பொய்யானது. ஆட்சியாளர்கள் வந்து ரொம்ப துடிக்கிறாங்க. ஆட்சியாளர்கள் வந்து எப்படியாவது சிப்காட் அங்கே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆட்சியாளர்கள் சொல்கிறேன், இப்போ வேதாந்தத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாரிமுத்துங்கிற ஒரு விவசாயி மருந்து குடிச்சிருந்தார். அவர் அது மருந்து குடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது வேதாரண்யம் தாசில்தார் தான். அந்த தாசில்தாருக்கு இந்த திரடாலேருந்து தான் பால் போகிறதுங்க அவர் மறந்துட்டார். இந்த திரடாலில் பால் இந்த இங்கே உற்பத்தி ஆகிற பால் தான் வேதாரண்யத்துக்கு விடிய காலம் கொண்டு போகிறாங்க. அந்த தாசில்தார் விட்டு இந்த திரடார் பாலை தான் அந்த தாசில்தார் சாப்பிட்றாரு. அதை உணர்ந்து பார்க்கணும். இந்த விவசாய நிலத்தை அழிச்சிட்டாருன்னா அவருக்கு எங்கேருந்து இதெல்லாம் கிடைக்கும், இது மக்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும், இதை அவர் யோசித்து பார்க்கணும். அப்படி இல்லைன்னா மேலும் இந்த வரணும்னு துடிச்சாங்கன்னா அந்த ஆட்சியாளர்கள் திரடால வந்து குடியிருந்து பார்க்கட்டும், நாங்கள் பயன்படுத்துகிற தண்ணியை குடிக்கட்டும். அதுக்கு பிறகு அவர் என்ன அவர் செய்வாராத, அவர் செய்கிற தகுதினா வரட்டும், திறக்கட்டும், பிரச்சனை இல்லை. மேலும் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பகுதியில் ஒரு தொழிற்சாலை அமைச்சோம்னா அந்த மண் சார்ந்த தொழிற்சாலை தான் அமைக்கணும். அங்கே வந்து அந்த விவசாயத்துக்கும் அந்த விவசாய தொழிலாளருக்கும் அங்கே உள்ள உயிர்களுக்கும் எந்த பாதிப்பையும் விளைவிக்கக்கூடியதாக ஒரு தொழிற்சாலை தான் உருவாக்கணுங்குது. அப்படி பார்க்க போனோம்னா இந்த பகுதியில் வந்து உப்பு அதிகமாக விளையுது. இப்போ இதே பகுதியில் உணவு உற்பத்தி அந்த கெமிக்கல் உப்புனா அது உடம்புக்கு அது தீங்கு வரும். ஆனால் உணவு உப்பு வந்து உற்பத்தி பண்ணாங்கன்னா 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அதே போல் இந்த பகுதியில் வந்து 10,000 குடும்பங்கள் வந்து பூச்செடி வச்சுருக்காங்க, அந்த முல்லைப்பூச்செடி வச்சுருக்காங்க. அது அந்த முல்லைப்பூ அதை உற்பத்தியை வந்து பெருக்கணும்னா 10,000 குடும்பங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதே போல் மாங்குழி தொழிற்சாலை, இந்த பகுதியில் வந்து 20,000 விவசாயிகள் மாம்பழ தொழிற்சாலை இது விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாங்குழி தொழிற்சாலை அமைச்சாங்கன்னா அதில் இதேமாரி 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, அதாவது நேரடியாக 10,000 பேருக்கும் 20,000 விவசாய குடும்பங்களும் 10,000 பேருக்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு தனியார் ஒரு ஆய்வு சொல்லுது. அதே போல் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ பனை விவசாயம் திருநெல்வேலியில் வள்ளியூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் கண்ணன்கிற ஒரு இளந்த வயசு பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹெக்டரில் 540 பனை மரங்களை நட்டு அந்த 540 பனை மரங்களை வந்து பார்த்தீங்கன்னா 12 டன்னு 12,000 கிலோ வந்து அங்கே அந்த நாட்டு இது சர்க்கரை உற்பத்தி பண்ணுறாரு, அதாவது பனை வெல்லம் உற்பத்தி பண்ணுறாரு. 1 கிலோ வந்து நம்ம ஊரில் 800 ரூபாய்க்குது. அதை அமெரிக்காவுக்கு 3,200 ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுறாரு. அது காணொலி வேணால் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஆண்டுக்கு 3 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. கிட்டத்தட்ட 3,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறாரு. அதுமாரி இங்கே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 5 கோடி பனைமரம் இருக்குது. இந்திய அளவில் 8 கோடி பனைமரம், தமிழ்நாட்டில் 5 கோடி பனைமரம். அதே வேதாரண்யம் பகுதியில் 1 கோடி பனைமரம் இருக்குது. இந்த 1 கோடி பனைமரத்தையும் வந்து இதே போல் ஒரு தொழிற்சாலை அமைச்சாங்கன்னா இங்கு உள்ள மக்களுக்கு மட்டுமில்லாது பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். இதுதான் நிலம் சார்ந்த வளமும் சார்ந்த தொழிற்சாலைங்கிறது. இதெல்லாம் விட்டுவிட்டு ஏதோ ஒரு கார்பரேட்டுக்காரங்க சம்பாதிக்கணுங்கிற ஒரு லாப நோக்கத்துக்காக இவர்களுக்கு கிடைக்கிற கமிஷனுக்காக இங்கு உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கிறதுக்கு துடிக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். சமீபத்தில் நேற்றைய தினம் வந்து சட்டமன்றத்தில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து அறிவிச்சிருக்காங்க, இலவசமாக முற்றிலும் 100% இலவசமாக ஆடு மாடு தரோன்னு சொல்கிறாரு. அந்த ஆட்டு மாட்டை எங்களுக்கு கொடுத்தாருன்னா அந்த ஆட்டு மாட்டை வந்து நாங்கள் இந்த காட்டில் மேய்க்கிறதா இல்லை அவருடைய வீட்டில் மேய்க்கிறதா, இது தமிழ்நாடு முதலமைச்சர் இதை உணர்ந்து பார்க்கணும். உணர்ந்து பார்த்து நிச்சயமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடிய இந்த சிப்காட்டை முற்றிலுமாக அவர் நிறுத்தணும். அதுக்கு அவர் ஆவணம் செய்யணும். உண்மையிலே இந்த அரசு இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையாக நேசிக்கிறதா இருந்தால் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அகசியம்பள்ளியிலேருந்து தொண்டையாக்காடு வரைக்கும் 22 கிலோமீட்டர் நீளமும் 5 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியில் தான் இப்போ இவங்க சிப்காட் அமைக்கணுங்கிறாங்க. இந்த பகுதியில் வந்து ஒரு நீர்நிலையை கண்டிப்பாக உருவாக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சுற்று வட்டார கிராமங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட கிராமங்களோட நீர்கள் எல்லாம் இந்த பகுதியில் வந்து ஸ்டோரேஜ் ஆகுது. அந்த நீரை கடலில் வடிய விடாமல் தேக்கி ஒரு நீர்நிலையை உருவாக்குனாங்கன்னா இந்த சுற்று வட்டார 75 கிலோமீட்டருக்கு சுற்று வட்டார பகுதிகள் கிட்டத்தட்ட 20-22 கிலோமீட்டர் பகுதியில் உள்ள ஊருக்கெல்லாம்
குடி தண்ணீர் நல்ல தண்ணியாக கிடைக்கும். இப்போ இந்த நீர்நிலையை உருவாக்கணும்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1000 மாடுகள் மேய்க்கலாங்கிறது சொல்கிறாங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1000 மாடுகள், 500 ஆடுகள், அதை சார்ந்த கோழிகள், கோழிப்பண்ணைகள் இப்படி வளர்க்கும் போது அதில் பல ஆயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க முடியும். ரெண்டாவது ஒரு 1000 மாடு இன்றைக்கி வந்து வளர்க்குறோம்னா அதுலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 லிட்டர் பால் உற்பத்தி பண்ண முடியும். இதே போல் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்து பால் பண்ணைகள் அமைச்சோம்னா பல லட்சம் கோடி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பொருளாதாரத்தை ஈட்ட முடியும். இங்குள்ள மக்களுக்கு வந்து அதிகப்படியான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்க முடியும். இதுக்கு வந்து உண்மையாக இந்த மண்ணை மக்கள் இந்த அரசை நேசிச்சுன்னா இந்த சிப்காடுங்கிற நாசகார திட்டத்தை கைவிட்டுட்டு இந்த திட்டத்தை கையில் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு முன்னுதாரணமாக அமையுங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதை நமது முதலமைச்சர் செய்யணும்.